ஆலயத்தில் கடைபிடிக்க வேண்டிய நியதிகள். ஒரு ஆலயத்துக்கு போகிறீங்க அப்படின்னாக்கா, அங்கே கொடுக்கக்கூடிய பிரசாதங்களை உடனடியாக வீட்டுக்கு வந்த உடனே அதை சாப்பிட்றணும். அந்த பிரசாதத்தை ரொம்ப நேரம் வச்சுட்டு சாப்பிட்றது அப்படிங்கிறது அந்த பிரசாதத்தினுடைய இறைத்தன்மையை, இறை சக்தியை குறைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் ஆலயத்தின் பிரசாதத்தை அந்த ஆலயத்திலேயே அமர்ந்து சாப்பிடுவதற்கு இடம் இருந்தால் அங்கேயே அமர்ந்து சாப்பிட்டு விட்டு தூய்மையாக அந்த ஆலயத்தை பராமரிக்க உதவிகரமாக உட்காந்து சாப்பிட்ணும். சாப்பிட்டு அதை உரிய இடத்தில் அந்த டஸ்ட்பினில் அதெல்லாம் போட்டுட்டு கை கழுவிட்டு வர்றதுங்கிறதும் சிறப்பு. அல்லது வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னாலும் வீட்டில் ரொம்ப நேரம் அதை அப்படியே வச்சுட்டு சாயந்தரமே எடுத்து சாப்பிட்றது அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரயோஜனமாக இருக்காது. அதே போல் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் வெள்ளிக்கிழமை தோறும் ஆலயத்தில் இருக்கக்கூடிய பசுமாட்டிற்கு அல்லது உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய பசுவுக்கு அகத்திக்கீரை கொஞ்சமாக கொடுத்து, பசும்புல் நிறைய பசுமையான புல் நிறையா கொடுத்து வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு மிகச் சிறப்பான அமைப்பாக இருக்கும். அதே போல் ஆலயத்திலலாம் கோ மடம் இருக்கும். அந்த மாட்டு கொட்டகை அப்படிங்கிறது ஒரு கோமடம் அப்படிங்கிறது பொதுவாக ஒரு மாட்டு கொட்டகை அப்படிங்கிறது ஒரு புனிதமான இடம். அந்த புனிதமான இடத்தில் அதிலும் முக்கியமாக கோ மடம் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னாக்கா, அங்கே இருக்கக்கூடிய சாணி சிறுநீருக்கெல்லாம் பயந்துக்கிட்டு நீங்கள் செருப்பு போட்டுக்கிட்டு அந்த கோமடத்திற்குள் போகக்கூடாது. பசுவின் கொட்டகைக்குள்ளும் செருப்பு அணிந்து கொண்டு செல்லக்கூடாது. செருப்பு அணியாமல் வெறுங்காலோடு சென்று அங்கு இருக்கக்கூடிய பசுமாட்டிற்கு வணங்கி வருதலும் உணவளித்து வருவதும் உங்களுக்கு மிகச் சிறப்பான பலன்களை தரும். அதே போல் அங்கே போய் எச்சி உமிழ்வது அப்படிங்கிறது கூடாது. அப்போ ஓப்பன் பிளேஸ்லேயும் பசுமாடு நிறையா வச்சு வளர்த்தக்கூடிய அமைப்பில் இப்போ கோயில் இருக்கும், ஆலயத்துக்குள்ளே கோமடம் இருக்கிறதுங்கிறது வேறு. ஆலயம் இருக்கும், எப்படியும் ஆலயத்துக்குள்ளே செருப்பு போட்டு போகிறதில்ல. ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா ஆலயம் இருக்கும், ஒரு இடத்துல தனியாக கோமடம்ங்கிறது இருக்கும், அங்கே வெளியே வந்துட்டு போகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இடங்களுக்கும் நீங்கள் செருப்பு போடாமல் சென்று வருவது தான் சிறப்பு. அதே போல் உங்களுக்கு நல்ல எண்ணங்கள், மனதில் அமைதியான எண்ணங்கள் வர வேண்டும் அப்படின்னா, அதிர்ஷ்டம் வரணும், பணம் வரணும்னா வீட்டில் நல்ல வாசனையான ஊதுபத்திகளை ஏற்றி வைங்க. அந்த வாசனைக்கு அது முக்கியமாக புனிதமான மூலிகைகளால் தயாரிக்கப்பட்ட ஒரிஜினல் ஊதுபத்தியாக இருக்கணும். மற்ற ஊதுபத்திகள்லாம் உங்களுக்கு நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தான் ஏற்படுத்தும். மூலிகை கலந்த ஊதுபத்தியை ஏற்றி வைத்து வந்துடுங்களா, நேர்மறை சிந்தனைகளும் நல்ல பணவசிய அமைப்பும் ஏற்படும்.